இருளில் இருந்து ஒளிக்கான அழைப்பு தான் ஆன்மீகம். வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குவதுதான் நம்முடைய செபம். எனவே இன்றைக்கு நம் வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் ஆண்டவர் நீக்குகிறார். எனவே ஒளியை நோக்கி வாருங்கள். இன்றைக்கு நற்செய்தி, யோவான் நற்செய்தி, இதற்கு சான்றாய் தருகிறேன். ஒளியை தேடி வருவதற்கான சான்றாய் தருகிறேன். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறைவார்த்தை. இன்றைக்கு நிக்கோதேம் ஆண்டவரை தேடி செல்கிறார். இறைவார்த்தை வாசிக்கிற கேளுங்க. அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, இந்த இரவு என்பது என்று எதை குறிக்கிறது என்றால், இரவு என்பது ஒரு அடையாளமாக, ஒரு ஆன்மீக தெளிவை பெறுகிற இடமாக இருக்கிறது. எனவே நிக்கோதேம் ஆண்டவரிடம் வந்து ஆண்டவரிடமிருந்து தெளிவை பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். எனவே இந்த ஜெபம் என்பது, இந்த ஆராதனை என்பது எதுவென்றால், நம் வாழ்வில் உள்ள இருளுக்கான ஒளி இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் இந்த ஜெபம். விடியற்காலை 3 மணிக்கு ஜெபம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம் வாழ்வில் உள்ள இருளை நீக்குகிறார் என்பதுதான் இந்த ஜெபம். பெரியமானவர்களே, அதில் முதன்மை நிக்கோதேம் உள்ளத்தை நிரப்பி இருந்த ஆன்மீக இருளை சுட்டி காட்டுகிறது. இருள் என்பது ஆண்டவரிடம் தேடி போகிற பொழுது அவர் இருளை ஆண்டவர் ஒளியாய் மாற்றுகிறார். எனவே அவர் இருளை சுட்டி காட்டுகிறது. நம்ம கூட இன்னைக்கு இருள் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், இன்னும் அவர் பெயரை துதிக்கணும் அன்பர்களே. அப்பொழுது வாழ்வுள்ள இருள் நீங்கும். இன்னும் புதுமைகளை, இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரங்கள் அதிகம், பயணிக்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதிகம், வல்லமை நாம் பார்க்கலாம் அன்பர்களே. அடுத்தது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 8 மற்றும் 9 வார்த்தைகளில் வருவது போல, இஸ்ராயல் மக்களிடையே போதகராயிருந்தும் தூய ஆவியால் வரும் மறுபிறப்பை அறியாதவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட ரொம்ப நாளா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆனால் இன்னும் ஆன்மீகத்திலே தெளிவில்லாமல் இருக்கிறோம். இன்னும் திருப்பலினுடைய மேன்மையை அறியாமல் இருக்கிறோம். இந்த தனி ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை அறியாதவர்களா இருக்கிறோம். இன்னும் தினந்தோறும் தனி ஜெபத்துல தனியே அமர்ந்து, வீட்டுல எழுந்த உடனே அமர்ந்து ஜெபிக்காத பிள்ளைகளா இன்றைக்குமே இருக்கிறோம். ஏனென்றால் அதை அறியாத ஒரு இருள், அந்த ஒளியை அறியாத இருள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. நிக்கோதேமுக்கு தான் அதை நீக்குகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த ஒளியை தருகிறார். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 2வது வார்த்தையில வருவது போல, அவர் மெசியா என்பதை அறியாமல் இருந்த இருள் நீக்குகிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம். திருப்பலியில வந்து திவ்யனுக்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட ஆண்டவர் நாம் செல்லுகிற இடங்கள் எல்லாம் நம்மோடு வருகிறார் என்பதை நம்ம உணர மறந்துடுறோம். வாழ்க்கையை பார்த்து பயப்படுறோம், மனுஷங்களை பார்த்து பயப்படுறோம், பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை திடப்படுத்துவார் என்ற ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தெளிவில்லாமல் இருந்த இருளை ஆண்டவர் நீக்குகிறார். ஜெபிக்கிற பொழுது வாழ்க்கையில தெளிவை பெற்றுக் கொள்வோம். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் ஜெபிப்பது என்பது ஒளியை பெறுவது. திங்கட்கிழமை வாரத்துக்குரிய எல்லா வேலைகளையும் தொடங்குகிற முதன்மையான நாள் இந்த நாள். எனவே ஜெபத்திலே உங்களை அமருங்கள். Put yourself in prayer. ஜெபத்திலே உங்களை இன்னும் ஆழப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுங்கள். வல்லமையான இறைவன் இந்த வாரம் முழுவதும் வாழ்வதற்கான திராணியை நமக்கு தருவார். நம் வாழ்வில் உள்ள இருளை ஆண்டவர் நீக்குகிறார். ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள், இந்த வாரம் என்னவெல்லாம் திட்டங்களை வைத்திருக்கிறார்களோ ஒவ்வொன்று ஆசீர்வாதமாக மாறுவதாக, ஒவ்வொன்றிலும் நல்லது நடப்பதாக, பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதாக. பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நீ துதிக்கிறேன். நீங்க தொடுங்க ஆண்டவரை, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வல்லமையை பார்ப்பீங்க, நல்லது நடக்கும், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி இருக்கிறார். மகிழ்ச்சியாய் ஒளியின் மக்களாய் தைரியமாய் வாழுங்கள். God bless you. Take care. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். டேக் கேர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.